ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா கிசான் கார்டு பற்றி தான் பேச போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் ஜெய், கிசான் கார்டுனா என்ன? கிசான் கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கடன் அட்டை. இதை நம்ம விவசாயிகளுடைய நண்பன் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு விவசாயிகளுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு கார்டு. இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கார்டோட பயன்கள் என்னென்ன? இப்போ கிசான் கார்டோடைய பயன்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி பொதுவாக விவசாயிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க பயிர் போடுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் போய் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. அது அதிகமான வட்டியாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பயிரை போடுவாங்க. பயிரை போட்டுட்டு அது வட்டியோட சேர்த்து கட்ட வேண்டியது இருக்கும். அவங்கள்ட்ட வட்டி அதிகமாகவும் இருக்கும். இதே டைமில் ஒரு டிசாஸ்டர், ஏதாவது மழை வருது, வெள்ளம் வருது, ஏதாவது ஒன்று நல்லா அழிஞ்சு போச்சுனாலும் அந்த பணத்தை கண்டிப்பாக வட்டிக்காரனுக்கு கொடுத்தே ஆகணும், வட்டியோட கொடுத்தாகணும். கரெக்ட். அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு கடன், அது குறைந்த வட்டிக்கு கடன். இது அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா. ரெண்டாவது, விவசாயம் சார்ந்த சில விஷயங்கள், அதாவது என்னன்னா மானியமாக இருக்கலாம், இல்லைன்னா நலத்திட்ட உதவிகளாக இருக்கலாம், அது இந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி அந்த பயன் பண்ணியிருக்காங்க. விவசாய கிராப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பயிர் காப்பீடு, அதுவும் இந்த அட்டை மூலமாக அவங்க பண்ணிக்க முடியும். ஸோ இது உண்மையில அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விவசாயத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே. இப்போ இந்த கிசான் கார்டு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணலாமா, இல்லை எங்கே போயிட்டு மேனுவலாக அப்ளை பண்ணுறது? இது நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு நேஷனலைஸ் பேங்க்னா அங்கேயே கிசான் கார்டுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஃபில்அப் பண்ணி கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது இங்கே தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. 2 ஆப்ஷன் இருக்குது. பட் பேங்க் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா விவசாயிகளுமே அவங்க கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கிசான் கிரெடிட் கார்டு வேணும், அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகே. இப்போ இந்த கிசான் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லும்போது பட்டா, சிட்டா, அடங்கல். ஓகே. இந்த 3 அவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இது போக அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் சொன்னேன் பட்டா, சிட்டா, அடங்கல். ஓகே. ஸோ சிட்டா, அடங்கல் இது 2மே அப்டேட்டடாக இருக்கணும். ஓகே. பட்டா ஒன் டைம் தான் வாங்குவோம். இது அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. இது இப்போ அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணவொடனே எவ்வளோ நாளில் கிடைக்கும் அவங்களுக்கு? அது சீக்கிரமாக கிடைச்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிசான் கார்டு பொறுத்தவரை த்ரூ பேங்க் மூலமாக வர்றதுனால ரொம்ப டிலேலாம் ஆகாது. 30 டேஸ்க்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு நபருக்கும் வே ஆஃப் இன்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்குன்ட்டு ஒரு மினிமம் ஸ்லாப் ஏதாவது வச்சுருக்காங்களா அந்த கார்டு? ஆமாம். இந்த கார்டில் நீங்கள் அதிகப்படியாக 5 லட்சம் வரைக்கும் அவங்க கடன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எடுத்தாச்சுன்னா, கடன் எடுத்தாச்சுன்னா அவங்க உடனே கட்டணும் அப்படின்றது கிடையாது. இப்போ அவங்க என்ன பயிர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த விவசாயம் முடிஞ்சு அதில் வருமானத்தில் தானே அவங்க கட்ட முடியும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி அவங்க கட்டிக்கலாம். உடனே அவங்க ரீபேமெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சிலவங்களுடைய கிராப் பார்த்தீங்கன்னா, அதாவது பயிர் காலம் 3 மாசமா இருக்கலாம். சிலர் பயிரிடக்கூடிய காலம் 6 மாசமா இருக்கலாம். சிலது 1 இயராகவும் கூட இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட் அதை அவங்க அதுக்கு தகுந்தப்பல அவங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, அந்த கார்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கார்டு இருக்கிறதுனால பேங்க்ல போய் லோனுக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா. முன்னாடிலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பேங்க்ல போய் ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் கேட்டீங்க அப்படின்னா 1008 ப்ரொசீஜர் இருக்குது. ரெண்டாவது ஷூரிட்டி, அது இதுன்னு 4-5 பேரை கூப்பிட வேண்டியது இருக்கும். இந்த கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு போய் நீங்கள் ஈஸியாக காசு லோன் எடுத்துக்க போகிறீங்க. அது உங்களுக்கு காசு வந்தோன்னா ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே. சிம்பிள். ரொம்ப ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்கேஸ் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களால அதை ரீபே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு எப்படியுமே பார்த்துட்டிங்கன்னா, அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னு வரும். டிசாஸ்டர் அப்படின்னு பேரழிவு தான். பேரழிவு வரும்போதே கவர்மெண்ட் ஒரு இது கொடுப்பாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. தள்ளுபடினா அது ஒரு ஹெக்டேருக்கு அல்லது ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ லோனுமே அவங்க எடுக்கிறது ஒரு ஏக்கர் ஹெக்டேருக்கு இவ்வளோ அப்படின்றதா லோனுமே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் காம்பன்சேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இப்போ எல்லாருக்கிட்டையுமே கிராப் இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்,
எப்பெல்லாம் விவசாயம் செழிச்சு நல்லா வளருதோ அந்த டைம்ல தான் மழை வந்து வெள்ளத்தால அவ்வளவுமே அழிஞ்சு போகும். ஒண்ணு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் வந்து பயங்கரமா ஓகே இந்த வருடம் வந்து அமோகமா விளைச்சல் இருக்குன்னு பார்த்தா மழையே பெய்யாம ட்ரை ஆகி வீணா போய் பயிர்கள் கருகி போயிடும். அதனால இன்சூரன்ஸ் மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அது இந்த கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால வந்து அது அவங்களுக்கு கிளைம் ஈஸியா கிடைச்சிரும். இதனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரீபேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்காது, வாய்ப்பு இருக்காது. இப்போ இந்த கிசான் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்? வெல்ஃபேர் ஸ்கீம்னா முக்கியமாக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வந்து அந்த ஒரு 3 ஸ்கீமாக கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து இந்த கிசான் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள். ஓகேவா, அது வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நல்ல திட்டங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விவசாய கடன் அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விவசாய கடன்னா மேக்ஸிமம் வந்து 7% 8% இருக்கும். அவங்க அந்த பணத்தை வந்து அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள, அந்த டியூரேஷனுக்குள்ள அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு 4% வந்து தள்ளுபடி கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து அவங்களுடைய லோன் வந்து வெறும் 3% தான் பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து கிசான் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அது மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேற எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தாலும் இவங்க தான் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஓகே, முக்கியமாக இந்த 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று கடன் தள்ளுபடி, கடன் வட்டி தள்ளுபடி. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 6000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸில் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கிசான் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து லிமிட் வந்து 5 lakhs வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 5 lakhs வந்து அவங்க ஒன் டைமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து விவசாயத்துக்கு விதை வாங்குறோம், உரம் வாங்குறோம், அதுக்கப்புறம் வந்து அது சார்ந்த பணிகளுக்கு வந்துட்டு அவங்க வந்து அந்த கடன் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆடு மாடு வளர்க்குறாங்க, அதுக்கான பண்ணை அமைப்புகள் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஷெட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ மீன்பிடி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அதுக்கும் அவங்க வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு டிராக்டர் வாங்க போகிறாங்க, இல்லைனா வந்து அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு மிஷின்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட இப்போ வந்து விவசாயம் செய்கிறாங்கன்னா அந்த காலகட்டங்கள் அவங்க வந்து முழுக்க விவசாயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இன்கமும் வராது. அப்போ அதுக்கான இதர செலவுகளுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லாமல் வந்துட்டு மொத்த காசையும் அவங்க எடுத்து செலவு பண்ண முடியாது, அதுக்கு வந்துட்டு பேங்க் அனுமதிக்கிறது. இப்போ இவங்க வந்து கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும் கூட இவங்களை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய வேலையை பேங்க் பார்ப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க வந்து பணம் எடுக்க முடியும். மொத்தமாக எடுத்தால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாமல் வேற எதுவும் யூஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. அதில் தேவைகளின் அடிப்படையில் அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்து பயன்படுத்திக்கணும், அதை ரீபேமெண்ட் பண்ணணும். ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணால் தான் அடுத்தது லோன் வரும். அதில் உங்களுக்கு வந்துட்டு சப்சிடி கொடுக்குறதுனால, அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி கொடுக்குறதுனால ப்ராப்பராக கட்டிடுவாங்க. மேபி இந்த மாதிரி ஏதாவது பேரிடர் வருது, ஏதாவது வறட்சி வருது, வறட்சியுமே பேரிடரில் தான் வரும். அந்த மாதிரிப்பட்ட காலகட்டங்களில் வந்து அவங்கள காப்பாற்றுறது வந்து இந்த கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு. அதனால தான் எப்போவுமே வந்து அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது பயிர் காப்பீடு பண்ணுங்க அப்படின்றத நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம், சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கிசான் கார்டு இல்லாத விவசாயிகள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிசான் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம்.